ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவரைக்காய் பொரியல் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக நல்ல டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகா, 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கே இந்த ஆயிலில் அவரைக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது காயை வேக வைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க, தண்ணி தெளித்து விட்டு வேக வைங்க. அதுவே கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா சுருண்டுட்டு காயும் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்து வந்திருக்கு. மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.